ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா 2025ல ஃபர்ஸ்ட் 5 T20 வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாடுறாங்க. ஜனவரி 22 ஆரம்பிக்கிற அந்த T20 தொடர் பிப்ரவரி 2 வரைக்கும் நடக்குது. அதுக்கான இந்தியன் டீம் ஸ்குவாட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான ஸ்குவாடும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது, பட் ஆனா ஒரு சில ரீசன்ஸ்னால ரிலீஸ் ஆகல. டைம் கேட்டிருக்காங்க BCCI, அதுக்கு மேபி இன்னும் கொஞ்சம் நாள்ல அது ரிலீஸ் ஆகலாம். ஸோ இப்போ இந்த இந்தியாவோட ஸ்குவாடில் நிறைய புதுவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அது என்னென்ன அண்ட் ஸ்குவாட் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல பேசலாம். வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, முகமது சமி கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள வர்றாரு. இன்டர்நேஷனல் சர்க்கியூட்குள்ள அவர் எப்படா வருவாருன்னு காத்திருந்த நிறைய கண்களுக்கு இப்ப விருந்தாக அமைய போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா முகமது சமி வேர்ல்டு கப் 2023ல ரொம்ப முக்கியமான ஒரு பிளேயரா இருந்தார் இந்தியாக்காக. பட் அப்ப ஏற்பட்ட ஒரு இன்ஜுரினால அதுக்கப்புறம் அவர் விளையாடவே இல்லை. ஏன்னா ஒரு சர்ஜரி நடந்துச்சு, ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு. அப்புறம் டொமஸ்டிக் ஆடி NCL கிளியர் பண்ணி இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா T20 சர்க்கியூட்குள்ள வந்துட்டாரு. இதுக்கப்புறம் ஓடியையும் ஆடுவாரு, அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபியும் ஆடுவாரு, அதுல நோ டவுட். ஸோ அதனால முகமது சமியோட இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து இந்தியன் டீமை இன்னும் நல்லா வலுப்படுத்தி இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியா அக்ஷர் பட்டேலை வைஸ் கேப்டனா மாத்திருக்காங்க. இது ஆக்சுவலி ஒரு ஸ்மார்ட்டான மூவ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரொம்ப நாளா அக்ஷர் பட்டேல் இந்தியன் டீமோட அந்த சர்க்கியூட்ல இருந்துகிட்டு தான் இருக்காரு. ஜடேஜாங்கிற ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை உடைச்சி இவரால வெளியில வர முடியல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அண்ட் எங்கெங்கெல்லாம் சான்சஸ் கிடைக்குமோ அங்கெங்கெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. குறிப்பா இந்த T20 வேர்ல்டு கப் 2024 ஃபைனல்ல வந்து அவர் 40 ரன்னுக்கு மேல அடிச்சாரு பாத்தீங்களா, அதுதான் இந்தியாவோட ரொம்ப முக்கியமான ஒரு நாக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த நாக் இல்ல அப்படின்னா இந்தியன் டீம் ரொம்ப கவுந்திருக்க சான்சஸ் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பிளேயர், அவருக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கொடுக்கணும், அடுத்து ஃபியூச்சரை யோசிக்கணும் அப்படிங்கிறதுனால அக்ஷர் பட்டேலை வைஸ் கேப்டனா மாத்திருக்காங்க. இது அவருக்குமே ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஒரு நல்ல லீடர்ஷிப் குரூப்ல இருக்கிற ஒரு பிளேயர் தான் அவர் அப்படிங்கிறதுல நான் வந்து என்னைக்குமே ஒரு நம்பிக்கை வைப்பேன். பிகாஸ் அவர் டிசிக்காக கொஞ்சம் நல்லா அங்கங்க கேப்டன்சி பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டன் ஆக்குனது சூப்பர். பட் ஹர்திக் பாண்டியா அந்த டீம்ல இருக்கிறப்போ அக்ஷர் பட்டேலை ஏன் வைஸ் கேப்டன் ஆக்குனாங்கிற கேள்வி வரும். ஸோ மேபி ஹர்திக் பாண்டியா கிட்ட இருந்து வேற மாதிரி எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களா, இல்ல ஹர்திக் பாண்டியா பிரஷர் ஃப்ரீயா விளையாடணும்னு யோசிக்கிறாங்களாங்கிறது தெரியல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு. பாப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. துருவ் ஜோரலை செகண்ட் விக்கெட் கீப்பரா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல செலக்ஷன், ஒரு சூப்பரான பிளேயர். பட் வாய்ப்புகள் கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் துருவ் ஜோரலை கண்டிப்பா க்ரூம் பண்ணுவாங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ துருவ் ஜோரல் செகண்ட் விக்கெட் கீப்பரா ஆடா இருக்கிறது சூப்பரான ஒரு விஷயம். நிதிஷ்குமார் ரெட்டியும் திருப்பி உள்ள வந்திருக்காரு. அவர் ரெஸ்ட் எல்லாம் பண்ணல, நீ விளையாடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரெயிட்டாவே பிளேயிங் லெவல்ல இருக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தரம் உள்ள வந்திருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வாஷி ரொம்ப நாளா அந்த கதவை தட்டிக்கிட்டே இருந்தாரு, இப்போ உள்ள வந்துட்டாரு. வாஷி வந்து நல்லா பண்ணியே ஆகணும். தமிழ்நாட்டுக்கும் அதுதான் நல்லது, இந்தியாவுக்கும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லது. அண்ட் ஓபனர்ஸா சஞ்சு அண்ட் அபிஷேக் சர்மா தான் கண்டினியூ பண்ண போறாங்க, அதுவும் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதை தாண்டி ஒரு சில எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கு. ரியான் பராக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஏன் இல்லை அப்படின்னா அவருக்கு ஒரு சின்ன இன்ஜுரி, அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை வந்து செலக்ட் பண்ணல. மேபி அந்த இன்ஜுரி சரியாயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரை செலக்ட் பண்ணுவாங்க அடுத்தடுத்த சீரீஸ்ல நம்ம நம்புவோம். சிவம் டூபேவை செலக்ட் பண்ணாதது எனக்கு என்னமோ ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருக்கு. சிவம் டூபே T20 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் 2 மேட்ச் தான் இந்தியா வந்து விளையாண்டாரு. ஸ்ரீலங்காவோட ஒரு மேட்ச் விளையாண்டாருன்னு நினைக்கிறேன். இன்னொரு மேட்ச் ஐ திங்க் வந்து ஜிம்பாப்வே கூட விளையாண்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ் அகைன்ஸ்ட் ஜிம்பாப்வே கொடுத்தாரு. ஸ்ரீலங்காவோட 13 ரன் அடிச்சாரு 14 பாலுக்கு. அதுக்கப்புறம் ஒரு இன்ஜுரியில போயிட்டாரு. திருப்பி சையத் முஸ்தக் அலி டிராஃபிக்குள்ள வந்து அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் நிறைய ஸ்கோர் பண்ணாரு. ஏன்னா லாஸ்ட் 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு மேட்ச் நல்லா விளையாண்டாரு. அதுக்கு முன்னாடி ஒரு 71 அடிச்சாரு, 34 18 பால் அடிச்சாரு. இது மாதிரி நல்ல கேம்ஸ் அவர்கிட்ட இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 இன்னிங்ஸ்ல 151 ரன் சிவம் டூபே அடிச்சிருந்தாரு, 180 ஸ்ட்ரைக் ரேட்ல. பட் அவரை ஏன் திருப்பி எடுத்துட்டு வரலங்கிறது ஒரு பெரிய 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 கேள்விக்குறி. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே இந்தியன் சர்க்கியூட்ல இருந்தாரு. திடீர்னு ஒரு இன்ஜுரினால அவர் ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இப்போ அவர் ஃபிட்டா இருந்தும் அவர் உள்ள வராது எனக்கு தெரிஞ்சு தப்பான ஒரு விஷயம் தான். அவரை எடுத்துட்டு வந்திருக்கணும். பட் இதுக்கப்புறம் யங்ஸ்டர்ஸை நோக்கி போகணும், ஒரு நிதிஷ்குமார் மாதிரி ஒரு பிளேயரை நோக்கி போகணும்னு யோசிச்சுட்டாங்க. அவங்க யோசிச்சா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா சிவம் டூபே இல்லை. சரி ஓகேங்க, இப்போ டீமை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற ஒரு சில சூப்பர் விஷயங்கள் பத்தி அப்படியே டச் அப் ஆன் பண்ணிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். சூரியகுமார் யாதவ் கேப்டன், சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், நிதிஷ்குமார் ரெட்டி, அக்ஷர்
அக்ஷர் பட்டேல், ஹர்ஷித் ராணா, ஹர்ஷதீப் சிங், முகமது சமி, வருண் சக்கரவர்த்தி, ரவி பிஷ்னாய், வாஷிங்டன் சுந்தர், துருவ் ஜோரல். சூப்பரான ஒரு ஸ்குவாடு தான். பட் இதுல என்னை பொறுத்த வரைக்கும் ரிங்கு சிங்குக்கு கண்டிப்பா ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு சீரீஸா இது இருக்கும். ஏன்னா ரிங்கு சிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐபிஎல்லையும் சரி இது மாதிரி மேட்சஸ்லயும் சரி எங்கேயாவது கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிறாரு. ஒரு பால் 2 பால் கிடைக்குது, அதுல என்ன அடிக்க முடியும்? இப்படிதான் அவரோட கெரியரே இப்ப போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த 5 மேட்ச் கொண்ட T20 சீரீஸ்ல ஏதாவது ஒரு 2 மேட்ச் அவருக்கு வாய்ப்பு நல்லா அடிக்கிற மாதிரி கிடைச்சாலும் எனக்கு தெரிஞ்சு அவர் நல்லா ஸ்கோர் பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்ப நிதிஷ்குமார் ரெட்டி மாதிரி ஒரு பிளேயர் உள்ள வர்றப்போ ரிங்கு சிங்கோட பொசிஷன்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிகாஸ் அக்ஷர் பட்டேல் மாதிரி பிளேயரை வைஸ் கேப்டனா வேற மாத்திருக்காங்க, அங்க ஹர்திக் பாண்டியா வேற இருக்காரு. அப்படிங்கிறதுனால டீமோட காம்பினேஷனே ஒரு மாதிரி அடால் துடாலா மாறிடும். யாரையாவது ஒரு ஆளை உட்கார வைக்கணும்னு தான் யோசிப்பாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி பவுலிங்கும் போடுவாருங்கிறப்போ ஸோ ரிங்கு சிங்கை உட்கார வைக்க நிறைய இது இருக்கு. ஸோ ரிங்கு சிங்குக்கு ரொம்ப முக்கியமான சீரீஸுங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஸோ பார்க்கலாம். இதோட பிளேயிங் 11 பத்தி நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பா போடுறேன். அண்ட் நீங்க சொல்லுங்க, இந்த ஸ்குவாட்ல இருந்து பிளேயிங் 11 எடுத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பேக் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நன்றி 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 நன்றி, வணக்கம். நன்றி.